வெல்கம் டு பார்ட் 4 ஆஃப் கெமிக்கல் கைனடிக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் ரேட் லா அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். எப்பயுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீட், அதை தான் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ரேட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸா, டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம ரியாக்டன்ஸை கேஷியஸ் ஃபார்மில் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ப்ரெஷர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரியாக்ஷனோட ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் டேர்ம்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் அதை தான் நம்ம ரேட் லா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ரேட் ஈக்குவேஷன் இல்லைன்னா ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ரேட் எக்ஸ்பிரஷன், ரேட் கான்ஸ்டன்ட், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புக் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 4.1, அதுவும் டேபிள் 4.1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் இந்த ரியாக்ஷன் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் பியூட்டைல் குளோரைட் டு கிவ் பியூட்டனால் அப்படிங்கிறது தான் இந்த ரியாக்ஷன். இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமில் பியூட்டைல் குளோரைட் அட் அ T1, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூட்டைல் குளோரைட் இன் மோல்ஸ் பர் லிட்டர் அட் அ T1ல் அதுக்கான காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு காலம் பார்த்திங்கன்னா பியூட்டைல் குளோரைட் அட் அ T2, அதாவது டைம் 2ல் பார்த்திங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பியூட்டைல் குளோரைடோட ஃபைனல் கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ T1, T2 அதுக்கான காலம் இன் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 0th செகண்டில் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூட்டைல் குளோரைடு என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் காலம். 50th செகண்டில் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூட்டைல் குளோரைடு, அது பார்த்திங்கன்னா செகண்ட் காலமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி T1 அண்ட் T2 இதையும் நோட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு காலமில் எழுதியிருக்காங்க. T1 ஒரு காலம், T2 ஒரு காலம்லேயும் எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்த ஆவரேஜ் ரேட்டையும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதோட ஃபார்முலா என்ன, நம்ம ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா மைனஸ் R2 minus R1 divided by T2 minus T1 அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் ரேட் கிடச்சிடும். இந்த டேபிளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இனிஷியல் ஸ்டேஜில் எப்பவுமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆகும்போது ரியாக்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன், அதாவது பியூட்டைல் குளோரைட் அட் T1 இருக்கு இல்லையா, இதோட கான்சன்ட்ரேஷன்ஸை நோட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரதை பார்க்கலாம். ஸோ டைம் ப்ராக்ரஸ் ஆகும்போது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் டிக்ரீசஸ். அதனால் என்னாகும் அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டோட ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டும் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா. அதனால் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ இந்த ரேட் பார்த்திங்கன்னா ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ அதுக்கான ஒரு ஜென்ரல் ரியாக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ A moles of A reacts with B moles of B to give C moles of C plus D moles of D. இந்த ரியாக்ஷனில் இருக்கிற ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c, ஸ்மால் d, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்மால் a அண்ட் ஸ்மால் b ரியாக்டன்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், ஸ்மால் c அண்ட் ஸ்மால் d அப்படிங்கிறது ப்ராடக்ட்ஸோட கோஎஃபிஷியன்ட். இதுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது
ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதனால் நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டு த பவர் X இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B டு த பவர் Y அப்படின்னு எழுதுகிறோம். இதில் எக்ஸ்பனன்ஸ் ஆன எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் A அண்ட் Bக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவலாக இல்லாமலும் இருக்கலாம். இப்போ இந்த ரேட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதணுமே, அதை வந்து நம்ம ரீரைட் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற சிம்பலை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால் ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டு த பவர் X இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B டு த பவர் Y அப்படின்னு எழுதுகிறோம். இந்த இடத்துல நம்ம ஜென்ரலாக ரேட்டை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், மைனஸ் D into molar concentration of R divided by dt which is equal to in the right hand side இருக்கிறத அப்படியே எழுதுறோம். அதாவது proportionality constant K into molar concentration of A to the power X into molar concentration of B to the power Y அப்படின்னு எழுதுறோம். இது வந்து நம்ம differential rate equation அப்படின்னு சொல்லுவோம். இந்த differential rate equationல K அப்படிங்கிற proportionality constant இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், rate constant அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம ரேட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The rate law is the expression in which reaction rate is given in terms of molar concentration of the reactants with each term raised to some power which may or may not be same as the stoichiometric coefficient of the reactant species in a balanced chemical equation அப்படிங்கிறது தான் ரேட் லா. இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேட் லா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். இதில் வந்து ரியாக்ஷன் ரேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுதான் ரியாக்ஷன் ரேட். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இல்லையா. இதில் வந்து ஒவ்வொரு ரியாக்டன்ட்டோட மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கும் சம் பவர் ரேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு ரேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் இல்லைனா ஒய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் AB இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். அதுதான் வந்து இந்த ரேட் லா அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ ரேட் லாவோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இதை தான் எழுதணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் வந்து ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கு இல்லையா, நைட்ரிக் ஆக்சைடு ஒரு ரியாக்டன்ட், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஒரு ரியாக்டன்ட் இல்லையா. இதில் ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டை, அதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். அதாவது அதோட கான்சன்ட்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இன்னொரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி அதோட ரேட் எப்படி என்னவா சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு ரியாக்டன்ஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. இதில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.30 எடுத்துகிட்டு இருக்காங்க. இனிஷியல் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 0.30 மோல்ஸ் பர் லிட்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து கால்குலேட் பண்ணும்போது 0.096 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கேரி அவுட் பண்ணும்போது நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அதாவது போன எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம 0.30 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ல, இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அதே அளவுக்கு தான் எடுத்துக்கிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நைட்ரிக் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது டபுள் பண்ணுறோம். 0.30 0.60 அப்படின்ட்டு டபுள் பண்ணும்போது நமக்கு ரேட் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 0.384 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைடு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.384
0.84 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா, இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, 0.30 அப்படின்ட்டு தான் வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.30 தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனை வந்து டபுள் பண்ணுறோம். இப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.30 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, டபுள் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.60 அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு இனிஷியல் ரேட்டை வந்து என்னன்னு கிடைக்குதுன்னா 0.192 அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடும் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனையும் ரெண்டுத்தையுமே வந்து டபுள் பண்ணுறோம். அதாவது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.30 இல்லையா, இப்போ வந்து அதை டபுள் பண்ணும்போது 0.60 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த மோலார் கான்சன்ட்ரேஷனை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்னொரு ரியாக்டன்ட் இல்லையா, இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனும் டபுள் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம 0.30 அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதை டபுள் பண்ணும்போது 0.60 அப்படிங்கிட்டு நம்ம அந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு இனிஷியல் ரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 0.768 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுதான் அப்சர்வேஷன்ஸ். இந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடையோ இல்லை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனையோ டபுள் பண்ணும்போது ரேட் என்ன ஆகியிருக்கு, இல்லை அப்படின்னா ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷனையும் டபுள் பண்ணும்போது ரேட் என்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காலம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த காலமோட ரிசல்ட்ஸை பார்க்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடை டபுள் பண்ணி ஆக்சிஜனை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இருக்கும்போது, அதாவது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த ரேட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னா 0.096லேருந்து 0.384க்கு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடை டபுள் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 4 டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நைட்ரிக் ஆக்சைடோட எக்ஸ்பனண்ட் ரேட் ஈக்குவேஷனில் என்னவாக இருக்கும், 2ஆக தான் இருக்கும் இல்லையா. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரேட் வந்து எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு நைட்ரிக் ஆக்சைடை அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நைட்ரிக் ஆக்சைடோட பவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆக இருக்கும். அதுவே நம்ம நைட்ரிக் ஆக்சைடை வந்து, அதாவது நைட்ரிக் ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஆக்சிஜனை வந்து, அதாவது ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணும்போது நமக்கு ரேட் வந்து டபுள் ஆகுது. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரேட் ஆக்சிஜனை எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவருக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நைட்ரிக் ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனையும் ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷனையும் டபுள் பண்ணும்போது ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேட் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன, கே இல்லையா, ரேட் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த கே அப்படின்றது எழுதிட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு த பவர் 2 இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு த பவர் 1 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த ரேட் ஈக்குவேஷனை எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் எழுதுவோம், -dr/dt which is equal to rate constant K into molar concentration of NO to the power 2 into molar concentration of O2 to the power 1 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பனன்ஸ் வந்து, அதாவது நைட்ரிக் ஆக்சைடுக்கு வந்து 2, அதுக்கப்புறம் ஆக்சிஜனுக்கு 1 அப்படிங்கிற இந்த எக்ஸ்பனன்ஸ் வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதாவது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு என்ன 2 இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் 1 இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது குளோரினேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம் டு கிவ் கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் HCl அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் எக்ஸ்பிரஷன் வந்து ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் K இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம் into
மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரின் டு த பவர் 1/2 half அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் இதைல் அசிட்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அஸ்டிக் ஆசிடும் இதைல் ஆல்கஹாலும் தான் இதில் வந்து ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும் இல்லையா. இதோட எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தோன்னா ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் K இன்டு இதைல் அசிட்டேட் டு த பவர் 1 இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், அதாவது H2O டு த பவர் 0 அப்படிங்கிறது தான். இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற எக்ஸ்போனன்ட்ஸும் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இல்லை. இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரேட் லா அப்படிங்கிறது நம்ம தியரட்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணுறது கிடையாது. ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்தே நம்ம வந்து ஒரு ரேட் லாவை நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அந்த ரேட் லா அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. இது வரைக்கும் நாம் ஒரு ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ரேட் எக்ஸ்பிரஷன் இதை பற்றி எல்லாம் கூட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.